நேர்களே, முக்கிய செய்தி. மக்களவைத் தேர்தல் தோல்வி குறித்து அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கின்றார். 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி மன உறுதியுடன் வீறுநடை போடும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்போது அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். தமிழக அரசியலில் பாமக பல சரிவுகளை சந்தித்தாலும் அதிலிருந்து மீண்டு வந்திருக்கிறது என்றும் அவர் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி மன உறுதியுடன் வீறுநடை போடுவோம் என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்போது தெரிவித்திருக்கிறார். தமிழக அரசியலில் பாமக பல சரிவுகளை சந்தித்தாலும் அதிலிருந்து மீண்டு வந்திருக்கிறது என்றும் அன்புமணி ராமதாஸ் மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற முடியாததால் ஏமாற்றமோ கவலையடையவோ தேவையில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற முடியாததால் ஏமாற்றமோ கவலையோ அடைய தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி மன உறுதியுடன் வீறுநடை போடுவோம் என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். மக்களவைத் தேர்தல் தோல்வி குறித்து தற்போது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். தமிழக அரசியலில் பாமக பல சரிவுகளை சந்தித்தாலும் அதிலிருந்து மீண்டு வந்திருக்கிறது என்றும் அவர் இந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற முடியாததால் ஏமாற்றமோ கவலையோ அடைய தேவையில்லை என்றும் அவர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி வீறுநடை போடுவோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி வீறுநடை போடுவோம் என்று தெரிவித்திருக்கிறார். தமிழக அரசியலில் பாமக பல சரிவுகளை சந்தித்தாலும் அதிலிருந்து மீண்டு வந்திருக்கிறது என்றும் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற முடியாததால் ஏமாற்றமோ கவலையோ அடைய தேவையில்லை என்றும் அந்த அறிக்கையில் தற்போது அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். மக்களவைத் தேர்தலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சரிவு குறித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி வீறுநடை போடுவோம் என்றும் தமிழக அரசியலில் பாமக பல சரிவுகளை சந்தித்தாலும் அதிலிருந்து மீண்டு வந்திருக்கிறது என்றும் அவர் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். வெற்றி பெற முடியாததால் ஏமாற்றவோ கவலையோ அடைய தேவையில்லை என்றும் அவர் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். மக்களவைத் தேர்தல் தோல்வி குறித்து அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அது குறித்து தற்போது பார்த்து விரிவான தகவல்களை பின்வரும் தொகுப்பில் பார்க்கலாம்.